அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வாரத்தில் நிறைய பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் +2ல மார்க் அதிகமாக வாங்க மாட்டாரு, இல்லைன்னா மார்க் வாங்க மாட்டாரு, நாங்கள் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேரலாமா? அப்போ மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேரலாம்னா எந்த கல்லூரியில் சேரலாம், என்ன கோர்ஸ் சேரலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வாரமாகவே தொடர்ச்சியாக நிறைய பெற்றோர்கள் நம்ம இடம் கேட்டுட்டு வர்றாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே நிறைய பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த அட்மிஷன்ஸுங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது செட் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் மார்க்கு +2ல வாங்க மாட்டாரு, அதாவது நிறைய மார்க் வாங்க மாட்டாருங்கிறது ஒரு விஷயம், ரெண்டாவது மார்க்கே அதிகமாக வாங்க மாட்டாரு, பட் நான் ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு என் பையனை மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டாவது வகை. மூணாவது வகை இன்னொரு பேரண்ட் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா கல்லூரியிலையும் போய் கேட்டுட்டே வந்துட்டாங்க. கேட்டுட்டு இந்த கல்லூரியில் சேரலாமா, அந்த கல்லூரியில் சேரலாமா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க சார், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க, இதில் எதில் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் மூணாவது வகையான பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் எல்லாருக்குமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட பிப்ரவரியோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம், சரிங்களா? இன்னுமே நம்மளுக்கு தேர்வுக்கு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 15 நாள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இந்த எக்ஸாம் இருக்கு. இப்போ நீங்கள் நினச்சா கூட உங்கள் பசங்களை கொஞ்சம் கண்காணித்து இந்த ஒரு 15 நாள் 30 நாள் மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் உட்கார்ந்தா கூட உங்கள் பசங்களோட டோட்டல் மார்க்கில் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100 மதிப்பெண்கள் அதிகமாக வாங்க வைக்க முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது, கட் ஆஃப்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் சேரீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், மெடிசின் போக போகிறீங்கன்னா, பேராமெடிக்கல் போக போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இது மாதிரி அந்த கட் ஆஃப்ல இப்போ நீங்கள் நினச்சா கூட ஒரு 20லேருந்து 30 மதிப்பெண்கள் நம்மளுக்கு கூடுதலாக வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம், கூடுதலாக வாங்க வைக்கவும் முடியும். பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், சார் என் பையன் படிக்க மாட்டான், என் பையன் மார்க் அதிகமாக வாங்க மாட்டான் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் சேர்த்து விடுறீங்க. நான் குறையால சொல்கிறேன்ல, ஏன்னா சில பேர் எல்லாருமே அவங்கவுங்க பசங்க நல்லா இருக்கணும், அவங்கவுங்க பசங்க லைஃப்பில் நல்லா போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல எண்ணம் தான். நான் இல்லைங்களா சொல்லவில்லை. பட் இங்கே +2லயே நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியாத மாணவர், +2லயே மார்க் வாங்காத ஸ்டூடெண்ட் எப்படி கல்லூரியில் மட்டும் போயிட்டு மார்க் அதிகமாக வாங்குவார்? நீங்கள் டொனேஷன் கொடுத்து சேர்த்து விட்டுறீங்க. அது 5 லட்சமாக இருக்கலாம், 8 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், இல்லை 20 லட்சமாக கூட இருக்கலாம். ஒரு 20 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டோங்கிறதுக்காக மட்டும் அங்கே போய் பையன் நல்லா படிச்சிருவாருங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஏன்னா கடந்த சில வருஷங்களாகவே நாங்கள் பார்த்துட்டு வரோம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் சீட்டில் போயிட்டு சேர்த்து விட்டுருவாங்க. நிறைய நல்ல கல்லூரிகள், நிறைய டாப் மோஸ்ட் கல்லூரிகள் எல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. கல்லூரிகள்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க மாணவர்கள் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்கு. அப்போ மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்த்து விட்டுட்டா மட்டும் பையன் பாஸ் ஆகிடுவான், பையன் பிளேஸ் ஆகி தான் வெளியே வருவான் அப்படிங்கிறதுக்கு எந்த அஷ்யூரன்ஸும் கிடையவே கிடையாது. முதல் விஷயம் இதை பற்றி யோசிக்காம, என் பையன் பெரிய கல்லூரியில் படிக்கிறாரு, என் பையன் அந்த கல்லூரியில் அந்த துறையில் படிக்கிறாரு, இது நம்ம வெளியே சொல்றதுக்கு வேணா பயன்பட்டுமே தவிர்த்து அதை தாண்டி இதில் எந்த ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், ஓகே இங்கே +2 வரைக்கும் நல்லா படிக்காத மாணவர்கள் அங்கே போய் நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா பிளேஸ் ஆகி வெளியே வந்தாங்கன்னா நம்மளுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை சார் நான் இங்கே இங்கேயும் படிக்கல, அங்கேயும் போய் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இதில் நீங்கள் எந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலுமே அது பெரிய உபயோகமே கிடையாது. சும்மா அதை நம்மளுடைய காசை கொண்டு போய் நம்ம வீட்டில் காசு வச்சுருக்க முடியாமல் அங்கே கொண்டு போய் காசை கொட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்க்குறேன். அதுபோக நிறைய பெற்றோர்கள், இப்போ ரீசெண்டாக பேசின நிறைய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 30-40 பொறியியல் கல்லூரிகள் எடுத்துக்கிறீங்க. அந்த 30-40 பொறியியல் கல்லூரிகளை படித்தா மட்டும்தான் பையனுக்கு வாழ்க்கை, அந்த 30-40 கல்லூரிகளை படித்தா மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும். மற்ற எந்த கல்லூரிகளிலுமே பிளேஸ்மெண்ட்டே இல்லை பிளேஸ்மெண்ட் ஆனாலும் நல்ல சம்பளத்தை எல்லாம் தரமாட்டாங்க
அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டீங்க. அதை வந்து அந்த பிம்பத்தை எல்லாருமே சேர்ந்துதான் உருவாக்கி இருக்கோம். சரிங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்க அந்த 30-40 பொறியியல் கல்லூரிகளை தாண்டியும் வெளியே வரலாம். 30-40 பொறியியல் கல்லூரிகள் தாண்டி வெளியே வரப்ப நான் ரீசெண்டா ஒரு கடந்த 10 வருடங்களா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். அப்ப நிறைய மாணவர்கள் சின்ன கல்லூரிகள், அதாவது நீங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சில சின்ன கல்லூரிகளை படித்த மாணவர்கள் கிட்ட பார்த்துருக்கோம், அவங்க கூட பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். அந்த மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லையுமே போய் செட்டில் ஆன நிறைய பசங்களை வந்து என்னால் வந்து எக்ஸாம்பிள் காட்ட முடியும். நிறைய மாணவர்கள்ட்ட நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதுபோக அரசு வேலைக்கான மாணவர்களும் இருக்காங்க. சின்ன கல்லூரிகள், அதாவது சின்ன கல்லூரிகள்னா அதுக்காக அந்த கல்லூரிகள் வந்து சாதாரணமாக சொல்லலை. நீங்கள் பேரண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்காத சில கல்லூரிகள்லாம் இருக்குது. பட் அந்த கல்லூரிகளில் படித்த மாணவர்களுமே போய் நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருமே ஒரு குறிப்பிட்ட கல்லூரிகள், இந்த கல்லூரியில் மட்டும் படித்தா மட்டும்தான் லைஃப், இந்த கல்லூரியில் படித்தா லைஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாருமே எதுவுமே யோசிச்சுக்க வேண்டாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன பேஸ் வருஷம் எல்லா பேரண்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் வழியாக போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. இப்போ நினைச்சாலும் உங்களாக உங்கள் குழந்தைங்களை வந்து நல்ல முறையிலேயே வந்து படிக்க வைக்க முடியும். இன்னும் 1 மாத காலம் நமக்கு வந்து டைம் இருக்குது. இன்னும் எக்ஸாம் டேட்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 2 மாதம் டைம் இருக்குங்க. இந்த 2 மாதம் உட்காந்து நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களோட பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட கலந்து பேசி அவங்க சப்போர்ட்டோட படிக்க வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா கட் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் மட்டும்தான் போய் சேருவேன், இந்த படிப்பு மட்டும் தான் சேருவேங்கிற முதல் விஷயத்தை விட்டுருங்க. ரெண்டாவது, நம்ம வாயால் நம்ம பையன் மார்க் வாங்க மாட்டான் நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்லவே வேண்டாம். ஏன்னா பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறப்பே ஸ்டார்ட் பண்ணுறதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் மார்க் வாங்க மாட்டாரு, என் பையன் நல்ல மதிப்பெண்கள் வாங்க மாட்டாரு அப்படிங்கிறதா சொல்றீங்க. நம்மளே முதல்ல வந்து நம்ம பையனையோ பொண்ணையோ மார்க் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மார்க் வராதுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா கொஞ்சம் கம்மியாக மதிப்பெண்கள் வாங்குவாரு, இன்னும் கூடுதலாக மார்க் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி பழகுங்க. எக்காரணத்தை கொண்டும் என்கிட்ட பேசுறீங்க, அதே மாதிரி யார்கிட்டையுமே போயிட்டு நம்ம பசங்களை பற்றியே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட வேண்டாம். நம்ம பையன் மார்க் வாங்க மாட்டார்னு எப்பயுமே சொல்லவே வேண்டாம். ரெண்டாவது விஷயம், இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பையனாகட்டும் சரி பொண்ணாகட்டும் சரி, நம்மளோட முக்கியமான வேலையை வந்து படிக்கிறது தான். நம்ம மார்க் வாங்க வைக்கலைன்னா அது வந்து மார்க் வாங்கலை பையன், இல்லை மார்க் வாங்க வைக்கலைன்னா அது வந்து பையனோட மிஸ்டேக் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நம்ம வந்து அவங்களை கேர் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒத்துக்கணும். சீரியஸாக எந்த ஒரு பேரண்டாக இருந்தாலுமே நீங்கள் கேர் எடுத்து உங்கள் பையனையோ பொண்ணையோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெல்லாம் வாங்க வைக்க முடியும். பட் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, குழந்தைங்க கூட உட்காந்து அவங்களை படிக்க வைக்கிறது இல்லை. கடைசியாக நம்ம ஒரே ஒரு வார்த்தை ரிசல்ட் வந்தோடனே என்ன சொல்லிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து மார்க் வாங்கலை சார், பொண்ணு மார்க் வாங்கலை, இப்படி தான் சொல்கிறோமே தவிர்த்து அவங்க படிக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ணணும், நம்ம சைட்லேருந்து கூட உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது பெருசாக நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கிறது இல்லை. கேட்டால் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்கிறோம். இந்த 1 மாதம், ஏன்னா +2ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அளவீடாக வச்சுருக்கோம். ஸோ அந்த +2வோட கடைசி 1 மாதம் என்ன வேலை இருந்தாலும் சரிங்க, ஈவன் நீங்கள் ஒரு மெடிக்கல் லீவை போட்டு கூட உட்காந்து உங்கள் பையனை கவனிச்சிங்க, உங்கள் பொண்ணை கவனிச்சிங்கன்னா, இந்த 2 மாதம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் 20லேருந்து 30 மதிப்பெண்கள் வரைக்கும் சேர்த்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி கல்லூரியில் சேருங்க. இப்போவே உட்காந்துக்கிட்டு நான் இந்த கல்லூரியில் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்க்குறேன், இந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்க்குறேன், 5 லட்சம் டொனேஷன் கொடுக்குறேன், 10 லட்சம் டொனேஷன் கொடுக்குறேன்னா அது எந்த வகையிலையும் உபயோகம் ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து மட்டும்தான். இது வந்து நான் எல்லாத்தோட கருத்தாக சொல்லலை, என்னுடைய கருத்து மட்டும் சொல்கிறேன். இதையும் தாண்டி இல்லை சார் நான் எனக்கு வந்து வேண்டாம், நான் இவ்வளோ விஷயங்களும் எடுத்துக்கல, நான் போய் கல்லூரியில் சேர்றேன்னா நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணவும் இல்லை. அது அவங்களுடைய விருப்பம். என்னுடைய விருப்பங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக வந்து இதுக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நியாயமான ஃபீஸ் கட்டி நல்ல முறையில் படித்து வெளியே வந்தாலே போதும். வேலைகள்ங்கிறது வெளியே நிறையா இருக்குது. முன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் படித்தா தான் பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் தான். நீங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டே அட்டன் பண்ணாமல் நேரடியாக வந்து கம்பெனிஸோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே நீங்கள் வேலையெல்லாம் கிடைக்குதுங்க. ஸோ அதுக்காக ரொம்பவும் செலவு பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.